திமுக விஜய் அவர்கள் கூட கூட்டணிக்கு வராது. ஏன்னா தீய சக்தி திமுகன்னு தான் அதை வீழ்த்தினதே விஜய் அவர்கள். இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள், இதில் காங்கிரஸ் 5 சீட்டு வச்சிருக்கிறாங்க. சிபிஐ 2, சிபிஐஎம் 2, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2, விசிக 2. இப்போ இந்த 4 நபர்களும் விஜய் அவர்களுடன் கூட்டணிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் இருக்குது. அதில் எந்த சட்ட சிக்கலும் பிரச்சனையும் இல்லை. ஏன் அப்படின்னா கம்யூனிஸ்டுகள், விசிக, காங்கிரஸ் எல்லாருமே வந்து பிஜேபியை வந்து பலவந்தமாக எதிர்க்கக்கூடிய ஒரு நபர்கள், சனாதன சக்திகளை வந்து முழுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு நபர்கள். அதன் அடிப்படையில் விஜய் அவர்கள் பிஜேபியோட பி டீமா இல்லைங்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா இவர்கள் எல்லாரும் வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருப்பாங்க. இப்போ இவங்ககிட்ட டோட்டலாக 13 சீட் இருக்குது. இப்போ 107 + 13 அப்படின்னா 120. இப்போ ஒருவேளை இவங்க 13 சீட்டையும் ஆதரவாக கொடுத்துட்டாங்க, 120 சீட்டுகளோட விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறார் முதலமைச்சராகனு வச்சுக்கோங்க. ஒரு மாதம் கழித்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அரசின் மீது கொண்டு வர்றாங்க அப்படின்னா விஜய் கட்சிக்குள்ள நிறைய பாஜக ஸ்லீப்பர் செல்ஸ் உள்ளே இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட முந்தைய தினங்களில் அந்த பட்டியலுக்குள்ள உள்ள சொருகப்பட்ட நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. விஜய் அவர்கள் பிஜேபியோட பி டீம் இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்ல முடியாத ஒரு சூழல் எந்த இடத்துல நிற்குது அப்படின்னா அந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டதில் தான். சம்மந்தமே இல்லாமல் நிறைய பேர் உள்ளே போயிருந்தாங்க. அவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பின்புலத்தில் உள்ளவங்களாக இருந்தாங்க, அவங்களோட இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருந்தாங்க. அதுதான் விஜய் அவர்கள் மேலே பிஜேபியோட பி டீமா இவர் இருப்பாரோங்கிற சந்தேகத்தை இப்போ வரைக்கும் மக்கள்கிட்ட உருவாக்கி தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த 120 நபர்களோடு அவர் ஆட்சி அமைச்சார் அப்படின்னா ஒரு மாதம் கழிச்சு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் இப்போ இவருடைய ஸ்லீப்பர் செல்ஸ் யாராவது தாவைக்குள்ள இருந்து அவங்க வந்து காலை வாரி விட்டாங்கன்னா ஆட்சிக்கு வந்துடும். இப்போ இந்த குறைந்தது ஒரு 130, 135க்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா தான் அது பாதுகாப்பான ஒரு சூழல். 120, 122க்குள்ளெல்லாம் இருந்தாங்கன்னா அது எப்போனாலும் ஆட்சி கவிழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள்ட்ட இருந்து எப்படிலாம் வந்து எம்எல்ஏக்களை பிரித்து எடுத்து தேமுதிக வந்து பலகீனப்படுத்தி உடைச்சாங்க டெல்லி அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த ஸ்ட்ராட்டஜியை, அந்த அட்டாக்கை தவக மேலே பண்ண முடியாது அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய இது கிடையாது. அதை ரொம்ப எளிமையாக அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க டெல்லி லாபி.